நாம தேடி வந்தது ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு. சோழன் தலை கொண்ட சோழாந்தகர் கோ வீரபாண்டியர். உங்களுக்கு ஆதித்த கரிகாலன் தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு பாண்டிய மன்னனோட தலையை சீவனதும் தெரிஞ்சிருக்கும். ஆனா எல்லாரும் சோழர்களையும் சோழர்களோட வீரத்தை பத்தி மட்டுமே பேசுறோமே, இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சதே ஒரு பாண்டிய மன்னர். அவர் இல்லைன்னா இன்னைக்கு ஆதித்த கரிகாலன் பத்தி இந்த அளவுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. பயணத்துக்கு தயாராகுங்க. இன்னைக்கு வீரபாண்டியனை தேடி போக போறோம். வெல்க மீன்கொடி 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 வெல்க. தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பன் ஹேமன். நம்ம சேனல்ல ஏற்கனவே ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனோட தலையை சீவனது உண்மையாங்கிறதுக்கான ஆதாரத்தை நேர்ல போய் பார்த்தோம். நீங்க இன்னும் பார்க்கலன்னா முதல்ல அதை பாருங்க. இப்போ இதுக்கெல்லாம் முன்னாடியே சோழர் ஒருத்தரோட தலையை எடுத்த வீரபாண்டியனை தேடி போக போறோம், வெறும் 3 தடயங்களை வச்சு. இது ரொம்ப சுவாரஸ்யமான காணொளி, நிறைய தெரிஞ்சுக்க போறீங்க. அதனால இதை விடாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல யார் இந்த வீரபாண்டியன்? பாண்டியர் வரலாறுல எத்தனையோ வீரபாண்டியன் இருந்திருக்காங்க. ஆனா சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் அப்படிங்கிற பட்டம் கொண்டவர் ஒரே ஒருத்தர் தான். இவர் 10ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு இடைக்கால பாண்டிய மன்னர். இவருக்கு சோழாந்தகன் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. அது என்ன சோழாந்தகன்? சோழனை அழித்தவன் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கும் கூட சோழவந்தான் அப்படிங்கிற பேர்ல மதுரைக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. அது சோழவந்தான் இல்ல, சோழாந்தகன் அப்படிங்கிறது தான் மருவி சோழவந்தான்னு ஆயிருக்கு. வீரபாண்டியன் பேர்ல அமைக்கப்பட்ட ஒரு ஊர். இந்த வீரபாண்டியனோட அப்பா 2ஆம் ராஜசிம்மனோட காலத்துல பராந்தக சோழன் பாண்டியர்களை வீழ்த்தி பாண்டிய நாட்டை முழுசா பறிச்சிடுறாரு. அது வரைக்கும் கொடிகட்டி பறந்த பாண்டியர்களுக்கு நாடு முழுசா போயிருது. இதுக்கு பழி வாங்கினவர் தான் இந்த வீரபாண்டியன். இப்போ பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். பொன்னியின் செல்வன் மூலமா ஒரு போர்ல ஆதித்த கரிகாலன் இந்த வீரபாண்டியனோட தலையை வெட்டினார்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அது முழு கதை இல்லை. ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனோட தலையை வெட்டுறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி வீரபாண்டியன் சோழர் ஒருத்தரோட தலையை வெட்டுறாரு. இது உத்தமசீலின்னு ஒரு இளவரசரா இருக்கலாம், இல்ல பராந்தக சோழனா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு அப்புறமா தான் சேவூர் போர்ல ஆதித்த கரிகாலனோட அப்பா சுந்தர சோழன் வீரபாண்டியனை வீழ்த்துறாரு. கடைசியில நடந்த ஒரு போர்ல ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனோட தலையை வெட்டுறாரு. அப்போ இந்த எல்லா சம்பவமும் வீரபாண்டியன் சோழர் ஒருத்தரோட தலையை சீவனதுல தான் ஆரம்பிச்சிருக்கு. சரி, இப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா இந்த வீரபாண்டியன் நிஜமாவே ஒரு சோழர் தலையை வெட்டினாரா? என்ன ஆதாரம்? 3 தடயங்களை வச்சு நம்ம தேடல ஆரம்பிக்க போறோம். பயணத்துக்கு தயாராகுங்க. இப்ப பள்ளி மடத்துக்கு போக போறோம். இன்னைக்கு பள்ளிமடம்ங்கிற ஊர் விருதுநகர் மாவட்டத்துல திருச்சுழிக்கு பக்கத்துல இருக்கு. திருச்சுழி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். ரமண மகரிஷி பிறந்த ஊர். அதுக்கு பக்கத்துல தான் இந்த பள்ளிமடம் இருக்கு. இன்னைக்கு இந்த கோயிலுக்கு பேர் காளநாதர் கோவில். கோவில்ல கூட்டம் அதிகமா இருக்கும்னு நினைச்சிட்டு வந்தா யாருமே இல்லை. கோவில் கதவும் பூட்டி இருந்தது. பக்கத்து தெருவில் விசாரிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து திறந்து விட்டார். உடைஞ்சு போன ராஜகோபுரம் வழியா உள்ள நுழையிறோம். கோவில் பிரகாரத்துல நந்தவனம் இருக்கு. சின்னதா ஒரு நந்தி மண்டபம் இருக்கு. இதுல சிறப்பான விஷயம் என்னன்னு பாருங்க. மேல மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு. பாண்டியர்கள் கட்டின கோவில். கோவில் மகாமண்டபம் வழியா உள்ள போறோம். வலது பக்கத்துல நடராஜரும் சிவகாமியும் பதஞ்சலி வியாகரபாதரோட இருக்காங்க.
நம்ம எந்த வீடியோலையும் கர்ப்ப கிரகத்தை காட்டுறதில்லன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாத்தையும் வீடியோலே காமிச்சிட்டா அப்போ நீங்கள் எப்போ நேரில் போகிறது? அது போக சில விஷயங்களை நேரில் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதனால் கருவறையில் இருக்கிற சிவலிங்கத்தை விட்டுருவோம். ஆனால் கருவறையில் இன்னொரு சிறப்பான விஷயம் இருக்குது, அதை மட்டும் காட்டுறேன். இது என்னன்னு தெரியுதா? நந்தா விளக்கு. ஏற்கனவே ஒரு காணொளியில் இதை பற்றி பார்த்துருக்கோம். இது ஒரு அணையாத விளக்கு. இந்த விளக்கை எரிக்க அந்த காலத்தில் காசுக்கு பதிலாக ஆடு, மாடு, எருமைன்னு தானமாக கொடுத்துருக்காங்க. இது மூலமாக வர்ற நெய்யை வச்சு இந்த விளக்கு ஒரு நாள் விடாமல் எரிஞ்சிருக்கு. இதுக்கு பேர் சாவா மூவா பேராடு. சரி, இப்போ வந்த விஷயத்தை பார்ப்போம். வீரபாண்டியனை தேடுறதுக்கு நம்மகிட்ட என்ன தடயங்கள் இருக்கு? மேற்கு சுவர், அதிஷ்டானம், வட்டெழுத்து கல்வெட்டு. மொத தடயம் மேற்கு சுவர். இந்த மேற்கு சுவர் எங்க இருக்கு? கிட்டத்தட்ட எல்லா சிவன் கோயில்களும் சூரியன் உதிக்கிற திசையான கிழக்க பார்த்து தான் இருக்கும். அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங்காக தான் இருக்கும். அப்போ நாம உள்ள நுழைஞ்சது ஈஸ்ட்னா அதுக்கு அப்படியே இன்னொரு சைடில் தான் மேற்கு சுவர் இருக்கணும். சரி, கோவிலை சுற்றி வருவோம். இப்போ தெற்கு சுவரை தாண்டி போயிட்டு இருக்கோம். இப்போ மேற்கு சுவருக்கு வந்துட்டோம். ஆனால் இதில் நிறைய கல்வெட்டுகள் இருக்கு. இதில் எங்க தேடுறது? தடயம் 2, அதிஷ்டானம். அதென்ன அதிஷ்டானம்? தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்கு. அதெல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அவ்வளவு ப்ரிசைஸ் மெஷர்மெண்ட்ஸ், துல்லியமான அளவுகளோட கட்டியிருக்காங்க. அதான் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிற்குது. இந்த கோவில் கூட தோராயமா கிபி 945 கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1050 வருஷம் ஆகியும் இன்னும் நிலைச்சு நிற்குது. இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். தமிழக கோவில் கட்டடக்கலைப்படி இந்த மாதிரி ஒரு கோவில் விமானத்துக்கு 6 அங்கங்கள் இருக்கும். கீழே இருந்து அதிஷ்டானம், பித்தி, பிரஸ்தரம், கிரீவம், சிகரம், ஸ்தூபி அப்படின்னு 6 அங்கங்கள் இருக்கும். இதுல நாம தேடி வந்தது அதிஷ்டானம். இருக்கிறதுலையே கீழே இருக்கிற பகுதி. இந்த கோவில்ல பராமரிப்பு இல்லாம பாதி அதிஷ்டானம் மண்ணுக்குள்ளேயே போயிடுச்சு. எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு தெரியலேன்னு முழிச்சிட்டு இருந்த நேரத்துல அதிஷ்டானத்துல இருந்த அந்த கல்வெட்டு கண்ணுல பட்டுச்சு. ஆனா எழுத்துக்கள் தெளிவா தெரியல. ஒரு கல்வெட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி அதை தயார்படுத்தணும். முதல்ல அதை நல்லா சுத்தம் பண்ணோம். அதுக்கப்புறம் மாவை போட்டு பிரஷ் பண்ணோம். அப்புறம் எழுத்துக்கள் தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. இப்போ எழுத்துக்கள் தெளிவாயிருச்சு. ஆனா இதை எப்படி படிக்கிறது? தடயம் 3, வட்டெழுத்து. தமிழுக்கு 5 ஸ்கிரிப்ட்ஸ் இருந்திருக்கு. நாம தேடி வந்தது ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு. பெரும்பாலும் பாண்டியர்கள் மட்டுமே பயன்படுத்தின ஒரு ஸ்கிரிப்ட். இந்த கல்வெட்டை வாசிக்கிறது அவ்வளவு சுலபமானது இல்லை. இது எனக்கு வாசிக்க தெரியும், ஆனால் இது உங்களுக்கும் தெரியணும். இதை சுலபமாக்குறதுக்கு உங்களுக்கு 3 வார்த்தைகள் மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கல்வெட்டில் என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம். இது வட்டெழுத்து ச. இதில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இப்படி கோடு போட்டால் சோ ஆயிரும். அப்போது இது சோ ழ இன். இன் முழுசாக முடிக்கப்படாத ஹார்ட் மாதிரி இருக்கும். அப்போது சோழன். இப்போது அடுத்தது த. நம்பர் 3 மாதிரி இருக்கும். இது த லை, தலை. இது வட்டெழுத்து வ. இதில் சைடில் ஒரு கொக்கி மாதிரி போட்டால் வி ஆயிரும். இது ர. இப்படி வேவை உருண்டையாக போட்டால் ப. சைடில் கோடு போட்டால் பாவாயிரும். அப்போது வீர பாண்டிய, வீர பாண்டிய. அப்போது 3 முக்கியமான வார்த்தைகள் பார்த்துருக்கோம். சோழன், தலை, வீரபாண்டிய. இப்போ கல்வெட்டை சேர்ந்து வாசிப்போம். ஸ்ரீ சோழன் தலை கொண்ட கோ வீர பாண்டிய.
சோழன் தலை கொண்ட கோ வீரபாண்டியர். ஸ்ரீ சோழன் தலை கொண்ட கோ வீரபாண்டியருக்கு யாண்டு 4, இதனெதிர் 7. இவ்வாண்டு இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, ஒரு விளக்கு எரிக்க 20 சாவாமூவா பேராடு நிபந்தமா கொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது டொனேஷனா கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, வட்டெழுத்துல முக்கியமான எழுத்துக்கள் பார்த்தாச்சு, கல்வெட்டையும் வாசிச்சாச்சு. அப்போ ஆதித்த கரிகாலனுக்கெல்லாம் முன்னாடி வீரபாண்டியன் ஒரு சோழனோட தலையை எடுத்தது முழுக்க முழுக்க உண்மை. அதுக்கான ஆதாரம் உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. சோழன் தலை கொண்ட சோழாந்தகர் கோ வீரபாண்டியர். ரொம்ப திருப்தியா இருக்கு, வந்த வேலை முடிஞ்சது. அப்போ வீடியோவை முடிச்சிடலாமா? நீங்க இன்னும் சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். பள்ளிப்படை அப்படின்னா என்னதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். ஒரு மன்னர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட அஸ்தியவோ உடம்பையோ வச்சு அதுக்கு மேல ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி ஒரு கோவில் அமைப்பாங்க. அதுதான் பள்ளிப்படை கோவில். வீரபாண்டியனுக்கு சுந்தரபாண்டியன் அப்படின்னு ஒரு அண்ணன் இருந்ததாகவும், அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வீரபாண்டியன் இதை ஒரு பள்ளிப்படை கோவிலா கட்டினதா சொல்றாங்க. இது உண்மையா? இந்த ஊரோட பேர்ல பள்ளி மடம்னு வருது, அப்ப இந்த கோவிலும் பள்ளிப்படையா தான் இருக்கணும். இப்படியெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது, ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஒரு கோவில் பள்ளிப்படை கோவிலான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 முக்கியமான விஷயம் இருக்கு. முதல்ல, ஒரு பள்ளிப்படை கோவில் ஒரு நீர்நிலை, அதாவது ஒரு வாட்டர் பாடிக்கு பக்கத்துல தான் அமைக்கப்படணும். மேல்பாடி அரிஞ்சய சோழன் பள்ளிப்படை ஆறுக்கு பக்கத்துல இருக்கு. அதே மாதிரி பட்டீஸ்வரம் பஞ்சவன் மாதேவி பள்ளிப்படையும் ஆறுக்கு பக்கத்துல தான் இருக்கு. அப்போ இந்த கோவிலுக்கு பக்கத்துலயும் ஏதாவது ஆறு இருக்கான்னு பார்ப்போம். இது பள்ளிமடம் கோவில். அதுக்கு அப்படியே பின்னால பார்த்தா குண்டாறு ஓடுது. இந்த ஆறு இப்போ வறண்டு போயிருந்தாலும் 1050 வருஷத்துக்கு முன்னால இந்த கோவிலை கட்டும்போது ஆறை ஒட்டி கட்டியிருக்காங்க. சரி, ஒரு விஷயம் கரெக்டா வந்துருச்சு. இப்போ 2வது விஷயம். எந்த ஒரு பள்ளிப்படை கோவிலா இருந்தாலும் சைவ சமயத்துல ஒரு பிரிவான பாசுபத பிரிவை சேர்ந்த பண்டிதர்கள் தான் அதை நிர்வாகம் பண்ணாங்களாம். இவங்களுக்கு மகாவிரத்திகள் அப்படின்னு இன்னொரு பேரும் இருந்திருக்கு. இவங்க பள்ளிப்படை கோவிலுக்கு பக்கத்திலேயே ஒரு மடம் வச்சிருப்பாங்களாம். ஆனா இங்க எந்த ஒரு மடமும் இருந்த மாதிரி தெரியல. ஒரு நிமிஷம், நம்ம ஏற்கனவே பார்த்த கல்வெட்டை முழுசா படிக்கல, அதுல ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம். ஸ்ரீ மகாவிரத்திகள் மடத்தினுக்கு விளக்கு நெய்க்கு அடுத்த சாவாமூவா பேராடு 20. அப்போ இந்த கல்வெட்டுல சொல்லப்பட்ட டொனேஷன் கோவிலுக்கு இல்ல, இந்த கோயில்ல இருந்த மகாவிரத்திகள் மடத்துக்கு, அதாவது இதை நிர்வாகம் பண்ண பாசுபத பண்டிதர்களோட மடத்துக்கு கொடுத்திருக்காங்க. சரி, இன்னும் பின்னாடி போய் படிப்போம். பருத்திக்குடி நாட்டு தேவதானம் திருச்சுழியல் பள்ளிப்படை சுந்தரபாண்டிய ஈஸ்வரத்து ஸ்ரீ மகாவிரத்திகள் மடத்தினுக்கு, இதுலேயே பள்ளிப்படைங்கிற பேரு வருது. இது கல்வெட்டிலேயே பார்த்துருவோம். வே மாதிரி தெரியுது. இது பள்ளிப்படை சுந்தர பாண்டிய ஈஸ்வரத்து. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா இறந்த அண்ணன் சுந்தர பாண்டியனுக்காக 1050 வருஷத்துக்கு முன்னாடி குண்டாருக்கு பக்கத்துல பாசுபத மடத்தோட ஒரு பள்ளிப்படையை அமைச்சிருக்காரு வீரபாண்டியன். அதுக்கு பள்ளிப்படை சுந்தரபாண்டிய ஈஸ்வரம்னு பேரு வச்சு அங்க இருக்கிற கல்வெட்டுல தன்னோட பேரை குறிப்பிடும் போது சோழன் தலை கொண்ட அப்படிங்கிற பட்டத்தையும் சேர்த்து போட்டிருக்காரு. என்ன மாதிரி வரலாறு கொப்பளிக்கும் இடம் பாருங்க. இன்னைக்கு யாரும் வராம பெரும்பாலும் பூட்டப்பட்டு கிடக்குது. இந்த நிலைமை மாறணும். நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் இந்த கோவிலுக்கு போகணும். நான் காமிச்சது போக மதுரை அரண்மனை கல்வெட்டு, பக்கத்துல இடிஞ்சு போன சமண பள்ளியில இருந்து கொண்டு வந்த கல்வெட்டுன்னு இன்னும் ஏராளமா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல உள்ள சுந்தரபாண்டிய ஈஸ்வரனும் இருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இதை லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வரலாறை உலகம் முழுதும் கொண்டு போங்க. சரி, வீரபாண்டியனோட வீரத்தை நிரூபிச்சிட்டோம். அடுத்து எங்க போறோம்? இவருக்கும் மேல ஒரு மாமன்னர் வாழ்ந்தாரு. தஞ்சாவூரையும் உறையூரையும் கொளுத்தி
சோழ நாட்டையே தன்னோட கைக்குள்ள போட்டவர். அவரை தேடி போலாமா? நம் பயணம் தொடரும். சோனாடு கொண்டருளிய சுந்தர பாண்டியன்